Good morning. My name is Sajida. I am from Profina Montessori Technical Education. This video is taken for World Skin Council. Today I am going to teach about alphabets. The alphabets போறதுனாடி நம்ம standing line, sleeping line, left curve, right curve, then curve, right curve, left curve and zero. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ABCD எழுதுறதுக்கு கத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டுக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. That is 26 letters in alphabet. அப்போ நம்ம இத பாட்டா கூட படிச்சுக்கலாம். ஈஸியா இருக்கும். A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இப்படி நம்ம பாட்டா படிச்சு கொடுத்துட்டோம்னா சீக்கிரமா பிள்ளைங்க படிச்சுக்குவாங்க. ABCD சீக்கிரமா படிச்சுக்குவாங்க. அதே மாதிரி நிறைய நம்ம பிராக்டிகலாவும் நம்ம படிச்சுக்கலாம். இது எழுதுறதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங் பேசிக் நம்ம பிராக்டிகலா ABCD அவங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியும்னா நம்ம நிறைய பிராக்டிகல் வே டீச்சிங் இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது A. இதுதான் A. A ஃபார் என்னது? A ஃபார் ஆப்பிள். எல்லாருக்கும் ஆப்பிள் தெரியுமா? எல்லாருக்கும் ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்குமா? இது A ஃபார் ஆங்கர். இது ஆங்கர்னா என்ன சொல்ல பார்க்கலாம். இது ஷிப்ல யூஸ் பண்ணுவாங்க ஆங்கர் சரிங்களா? அடுத்தது A க்கு அப்புறம் என்ன வரும்? B. B ஃபார் வாட்? பால். பால் எல்லாத்துக்கும் பிடிக்குமா? எல்லாரும் வீட்ல விளையாடுவீங்கல்ல? அதே மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும் பால். B ஃபார் என்னது? பால். Then next C. C ஃபார் cat. catனா என்ன? catனா பூனைக்குட்டி. சரியா? அப்போ C ஃபார் என்னன்னா cat அப்படினு சொல்றோம். next D. D ஃபார் நிறைய இருக்கு. D ஃபார் நம்ம என்னென்ன சொல்லலாம்? doll சொல்லலாம், dog சொல்லலாம், duck, then deer, donkey. இதெல்லாமே நமக்கு D ஃபார் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் அடுத்து D ஃபார் இது ஒரு C தான் இதுல D ஃபார் duck, then doll, then dog. டாக்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டாக்னா நாய்க்குட்டி. அதே மாதிரி doll, then duck. duckனா வாத்து. பின்ன D ஃபார் doll. dollனா பொம்மை. எல்லாரும் பொம்மை வச்சு விளையாடுவீங்களா? அதனால D ஃபார் என்னது? dog, doll and duck. Then E. E ஃபார் elephant. எல்லாத்துக்கும் elephant பிடிக்குமா ரொம்ப? E ஃபார் elephant. elephant என்னது? யானை. elephant என்ன? யானை. Then G for girl, then gun. என்ன வேணா நம்ம சொல்லிக்கலாம். Then H. This is the H. H for house, horse, hippopotamus, hen, hat, hairband, then hand, helicopter. Then K. K for என்னது? key. keyனா என்ன? சாவி. L for இந்த lemon சொல்லலாம். litchi ஒரு அது ஒரு fruits lemon. Then M for mango. mango எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா? mango என்ன கலர்ல இருக்கும்? yellow color. Then N for night. night பத்தியா டார்க்கா இருக்கு. நைட் ஆனா என்ன இருக்கும்? ஸ்டார்ஸ் நிறைய இருக்கும், மூன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால night for N for night. Then இதுவும் N தான். N for nun. Then P for pineapple. P for parrot. S for snake. S for Then T for
ட்ரீ. ட்ரீனா என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரீனா மரம். Then what is this? Umbrella. U for umbrella. வித்யா லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. U for என்ன? umbrella. umbrella என்ன? கொடை. நம்ம எல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அந்த umbrella? மழை காலத்துக்கு நம்ம umbrella யூஸ் பண்ணுவோம். Then okay, thank you students. See you all.